சொட்ட தலையில முடி வளரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ற போறோங்க. இத ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்றதை விட நேச்சுரல் மினாக்சிடில் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேச்சுரல் மினாக்சிடில் வந்து நம்ம நிறைய பொருட்கள் பொடிகள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. இந்த மினாக்சிடில வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா நீளமா அடர்த்தியா வளரும். சொட்ட தலையில கூட முடி வளருங்க. இந்த மினாக்சிடில் அப்படிங்கிற ஹேர் ஆயில நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஹேர்ல குட்டி குட்டி முடிகள் வளர்றத நீங்க பாப்பீங்க. ஒரு மாசத்திலேயே இதுக்கு உண்டான ரிசல்ட் கண்டிப்பா தெரியுங்க. இதுல அந்த அளவுக்கு நம்ம சூப்பரான நேச்சுரலான பொருட்களை நம்ம சேர்த்துதான் இந்த மினாக்சிடில் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். மினாக்சிடில் அப்படிங்கறத விட ஹேர் ஆயிலும் சொல்லலாம், மினாக்சிடிலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்க இதை எடுத்துக்கலாங்க. பட் நம்மளுக்கு தேவை நம்மளுடைய சொட்டத்தலையில முடி வளரணும், அவ்வளவுதாங்க. வாங்க அந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சொட்டத்தலையில முடி வளரக்கூடிய ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா வேப்பிலைங்க. வேப்பிலை பொடியை வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த வேப்பிலையை வந்து நம்ம எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்ல நிறைய அழுக்குகள் இருந்தாலும் அதே மாதிரி நிறைய புண்கள், அதாவது பாத்தீங்கன்னா நிறைய இச்சிங் ப்ராப்ளம்லாம் ஸ்கேல்ப்ல இருக்கும். அதனால சொரிஞ்சு சொரிஞ்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் எல்லாம் புண்ணாயிடும். அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் எல்லாம் வந்து கொட்டி போயிடும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்கேல்ப்புக்கு வந்து நான் கண்டிப்பா இந்த வேப்பிலையை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயங்க. அப்புறம் அடுத்த பொருள் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தாங்க. இந்த நேச்சுரலான பொருட்களை வச்சுதான் இந்த சொட்டத்தலையில முடி வளரக்கூடிய ஹேர் ஆயில், அதாவது மினாக்சிடில் அப்படிங்கிற ஒரு நேச்சுரலான ஒரு சிரம வந்து ரெடி பண்ண போறோம். இது வந்து கடைகள்லாம் பாத்தீங்கன்னா அதிக விலைக்கு விற்குங்க. இதை நம்ம வீட்டுல இருக்கிற எண்ணெயை வச்சு இந்த மினாக்சிடில வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம 3ஆவதா சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்க அப்படின்னா ரெட்வுட் சாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்கங்க, சிகப்பு சந்தன பவுடர். இதை வந்து நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கிற எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய பொருட்கள் தான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமதுர பொடிங்க. இந்த அதிமதுர பொடியும் நம்ம வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே சம அளவுல நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்ல ஷைனிங்கா ஆக்கும். அதுக்காகத்தான் இந்த பொடியை நம்ம சேர்க்கிறோம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடியும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்த பொடி பாத்தீங்க அப்படின்னா கடுக்காய் பொடிங்க. கடுக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சீகக்காய் பொடி. இந்த சீகக்காய் பொடி வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்பை வந்து நல்லா சுத்தம் பண்ணும். அதுக்காக சீகக்காய் பொடியை நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரக பொடி. கருஞ்சீரகத்தை வறுத்து நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹென்னா பவுடர், மருதாணி பவுடர், அதுவும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி. இது வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்ல அவ்வளோ ஆக்டிவேட் ஆகி ஹேரை நல்ல வளர்ச்சி அடைய செய்யுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப்ல நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது சொட்டத்தலையில கூட இந்த ரோஸ்மெரி வாட்டர் நம்ம வந்து ரோஸ்மெரி வாட்டர் வந்து செஞ்சு அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் டெய்லியுமே பாத்தீங்கன்னா அதுவே நம்மளுடைய முடியை வந்து நல்லா வளர வைக்குங்க. இந்த ஹேர் ஆயில்ல நம்ம இந்த ரோஸ்மெரியை சேர்க்கும் போது இன்னுமே நல்ல எஃபெக்டிவா நம்மளுக்கு இந்த ஹேர் ஆயில் கிடைக்கும். இதை வந்து ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லலாம், மினாக்சிடில் அப்படின்றதும் சொல்லலாம், உங்களுடைய விருப்பங்க. பட் நம்மளுக்கு தேவை சொட்டத்தலையில முடி வளரணும். அடுத்து ஒரு பொருள் சேர்த்துக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை. இதையும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் பூவோட இதழ்கள். அதை வந்து நான் காய வச்சிருக்கேன்.
அதையும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் நம்ம இதுல சேர்த்தாச்சுங்க. எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு சூப்பரா இருக்குங்க. நம்மளுடைய முடியோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. இப்போ நம்ம இதுல என்ன ஆயில் சேர்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ ஆயில், அவரிப்பொடியை வச்சு நம்ம இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஹேர் ஆயில இந்த பொடிகளோட நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்மளுடைய ஹேர் growth செம்மையா இருக்கும். இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப சொல்லலாம். இதோட முழு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்கோங்க. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு ஒரு சிம்பிளா நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல வந்து ஒரு 150 ml வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிறேன் எண்ணெயை வந்து இதுல வச்சிடலாம். இந்த ஹேர் ஆயில அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சளி பிடிக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கலாம். 150 ml ஆயிலுக்கு நீங்க 5 கிராம்பு எடுத்தீங்கன்னா போதும். ஆயில் பாருங்க லைட்டா சூடாயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவரிப்பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தட்டி எல்லாம் வராம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காய்ச்ச இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வந்து அப்படியே வச்சீங்கன்னா போதும், அதுக்கு மேல வைக்காதீங்க. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப். இதை வந்து இரும்பு கடாயிலேயே அப்படியே வச்சிடணுங்க. ஏன்னா இரும்பு கடாயில இருக்கும்போதுதான் அந்த அயனோட ஆக்டிவேட் ஆகி இன்னும் ஒரு நல்ல ஒரு ஹேர் ஆயிலுக்கு வந்து நல்ல ஒரு கருமையான நிறம் கிடைக்கும். சோ அப்படியே இருக்கட்டும் பாருங்க. இரும்பு கடாயின்றதுனால நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. அதனாலதான் கொஞ்சம் கொதி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க வச்சுட்டு நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா எண்ணெய் முறிஞ்சு போயிடும், அதுக்கு உண்டான பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். சோ இப்ப பாருங்க நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்க எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு, எப்படி திக்கா ஆயிடுச்சு பாருங்க ஆறுனதுக்கு அப்புறம். இந்த ஆயில் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 15-20 நாள் நீங்க வந்து அப்படியே வச்சிருங்க. ஒரு 5-6 நாள் வெயில்ல வச்சுட்டு அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நீங்க வந்து இந்த பொடிகளோட சேர்க்கும் போது அதோட ரிசல்ட் வந்து 100% நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஹேர் ஆயில வந்து இதுல சேர்க்க போறேன் நான். இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுடைய முடிகள் வந்து நம்மளுடைய முடிகளுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். ஸோ முடி வந்து நல்லா வேகமா வளர ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொடிகளை நம்ம வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பூவெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா நைஸா வந்து பவுடர் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஃபுல்லா சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நைஸா அரைச்சிட்டு வரேன். பாருங்க பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம். இப்ப நான் சேர்த்த பொடிகளுக்கோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் எண்ணெய்க்கான அளவுங்க. இந்த இண்டிகோ ஆயில் வந்து 1/2 லிட்டர் இருக்கு. இதை வந்து நம்ம இதுல சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே ஃபுல்லா நான் சேர்த்துடுறேங்க. பாருங்க இந்த பொடிகளோட மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல திக்கா ஆயில் கிடைக்கும். இந்த மினாக்சிடில வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணலாங்க. டெய்லியுமே அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்ல உங்களுக்கு டெய்லி ஆயிலியா நம்ம வெளியில போக முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டெய்லி தலை குளிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து சூடு பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இதை வந்து அப்படியே வந்து வெயில்ல வச்சிடணும்.
முக்கியமா வெயில்ல வச்சு எடுக்கணும். ஒரு 1 வீக் நீங்க வந்து வெயில்ல வச்சு எடுத்தீங்கன்னா தான் இந்த இன்கிரிடியன்ட் எல்லாமே இந்த இண்டிகோ ஆயில்ல வந்து சேர்ந்து நம்மளுக்கு 100% ரிசல்ட் கொடுங்க. ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு 1 மந்த், சில பேருக்கு ரொம்ப நாள் சொட்டை விழுந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் நாள் ஆகும், ஒரு 3 மாசம் அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா இந்த மினாக்சிடில வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரப்போறது இல்லை. ஏன்னா எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா சொட்டத்தலையில முடி வளருது அந்த மாதிரின்னா கண்டிப்பா அவங்க மினாக்சிடில் தான் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கெமிக்கல் மினாக்சிடிலுக்கு போறதுக்கு இந்த மாதிரி நம்ம நேச்சுரலான முறையில இந்த மினாக்சிடில முடி வளரக்கூடிய ஹேர் ஆயில்ல ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 100% நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இப்ப இதை வந்து 1 வீக் வந்து நல்ல வெயில்ல வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க நல்ல பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். இதை வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தட்ல ஆயிலை வந்து கொஞ்சமா எடுத்துட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிட்டு நல்லா ஃபிங்கரை வச்சு மசாஜ் பண்ணணுங்க. ஸ்கேல்ப்ல மசாஜ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல நீங்க மசாஜ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மசாஜ் கொடுக்க முடியுமோ அது ஜென்ட்லா நல்லா மசாஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரா நீங்க வந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு மாசத்திலேயே சொட்டத்தலையில முடி வளர்றதை நீங்க பாப்பீங்க. கண் கூட கண்டிப்பா பாப்பீங்க. 15 நாள் அப்படின்னு பாக்குறோம், பட் நம்மளுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும் இல்லையா சொட்டத்தலைக்கு. சோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் இண்டிகோ ஆயில வந்து ப்ரிப்பேர் பண்ணிருங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நான் இந்த வீடியோலயும் சொல்லி இருக்கேன். நீங்க ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மேல ஐகான்லயும் வரும் பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. உலகத்திலேயே பெஸ்டான ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லலாங்க. மினாக்சிடில்னு சொல்லலாம், ஹேர் ஆயில்னு சொல்லலாம். நம்மளுக்கு தேவை முடி வளரணும் சொட்ட மண்டையில, அவ்வளவுதாங்க. இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு சின்னதா லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.